அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம். அரசு பள்ளியில பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நிறைய செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அதுல ஒண்ணுதான் வாசிப்பு இயக்கம். ஏன்னா மனிதன் கண்டுபிடிப்புகளில் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு புத்தகம்தான். புத்தகத்தை போல சிறந்த நண்பர்கள் யாருமே இல்லை அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தி அரசு பள்ளியில் இருக்க குழந்தைங்களுக்காக நம்ம தமிழ்நாடு அரசும் பள்ளிக்கல்வித்துறையும் இணைந்து வாசிப்பு இயக்கம் அப்படிங்கிற ஒன்றை செயல்படுத்திட்டு வர்றாங்க. அந்த வாசிப்பு இயக்கத்துல இன்னைக்கு நாம படிக்க போற கதை புத்தகம் படிக்க போன பாம்பு. வாங்க படிக்க போன பாம்பு என்ன பண்ணுச்சுன்னு பார்க்கலாமா? படிக்க போன பாம்பு, எழுத்தாளர் முருகேஷ் அவர்கள். அது ஒரு பள்ளிக்கூடம். ஆசிரியர் பாட்டு பாடினர், குழந்தைகளும் சேர்ந்து பாடினர். பாம்பு அண்ணா, பாம்பு அண்ணா, எங்க போறீங்க? நான் பள்ளிக்கூடத்துல படிக்க போறேனே. பக்கத்தில் ஒரு புளிய மரம், அதில் பாம்பு ஒன்று இருந்தது. பாட்டு சத்தம் கேட்டு முழித்தது. மரத்தை விட்டு இறங்கியது பாம்பு. குழந்தைகள் பாடினர், பாடிக்கொண்டே ஆடினர். பாம்புக்கும் படிக்கும் ஆசை வந்தது. மெல்ல வகுப்புக்குள் வந்தது பாம்பு. இதை ஆசிரியர் கவனிக்கவில்லை. குழந்தைகள் பார்த்து விட்டனர். பாட்டை நிறுத்தினர். பா பா என்று பயத்தோடு கத்தினர். ஆசிரியருக்கு ஒரே குழப்பம். பாட்டு பாடாமல் என்ன பாப்பா? குரலை உயர்த்தினார் ஆசிரியர். பிரம்பை எடுத்து மேசை மேல் தட்ட நினைத்தார். வேகமாய் குனிந்து பிரம்பை எடுத்தார். அது பிரம்பு இல்லை, பாம்பு. ஆசிரியர் கையில் இப்போது பாம்பு. பா பா என்று கதறினர். குழந்தைகள் சத்தமாக சொன்னார்கள், படிக்க வந்திருக்கு இந்த பாம்பு என்று. ஆமாங்க, இது மாதிரியான வாசிப்பு இயக்க புத்தகங்கள் நிறைய நம்மளுடைய அரசு பள்ளிகளில் இருக்கு. நம்ம குழந்தைகள் அனைவருக்கும் இந்த வாசிப்பு இயக்க புத்தகங்களை கொடுத்து வாசிக்க சொல்லுவோமா? மீண்டும் ஒரு வாசிப்பு இயக்க புத்தக நிகழ்வில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் குழந்தைகளா.